Hi students, 8th standard maths, exercise 3.7, question number 8. இரண்டு இலக்கங்களை கொண்ட ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. அந்த எண்ணிலிருந்து 27ஐ கழிக்க அவ்வெண்களின் இலக்கங்கள் இடம் மாறிவிடும் எனில் அவ்வெண்ணை காண்க. A number consisting of 2 digits whose sum is 9. If 27 is subtracted from the original number, its digits are interchanged. Find the original number. இப்போ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2 digit நம்பர் இருக்கு. அந்த 2 digit நம்பர் இருக்கிற டிஜிட்ஸை மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது the sum of the digits is 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் க்ளூ பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ல இருந்து 27 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டிஜிட்ஸ் இடம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If 27 is subtracted from the original number, the digits are interchanged அப்படின்னு செகண்ட் க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு க்ளூவை கொடுத்துட்டு find the original number அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனில் அவ்வெண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 2 digit நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க இந்த க்ளூஸை யூஸ் பண்ணிட்டு ஒரு 2 digit நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு 2 digit நம்பருடைய ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோடைய சொல்யூஷனை பாருங்க. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் 2 digit நம்பர். ஸோ ஒரு 2 digit நம்பர்னா அதுக்கு ஒரு பொது வடிவம் இருக்கும். அந்த பொது வடிவம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு 2 digit நம்பர் 2 இலக்க எண் அப்படின்னா அதில் 2 இடம் மட்டும்தான் இருக்கும். ஒன்று வந்து 1ஆம் இடம், இன்னொன்று 10ஆம் இடம். அதாவது யூனிட்ஸ் பிளேஸ் அண்ட் டென்ஸ் பிளேஸ். ஸோ இந்த இடத்துல டென்ஸ் பிளேஸ் இருக்கும். ஸோ இதை வந்து டென்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். 10ஆம் இட இலக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து யூனிட்ஸ் பிளேஸ் ஆர் ஒன்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து ஒன்ஸ் பிளேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது யூனிட்ஸ் பிளேஸ்னு சொல்லலாம், இல்லைனா ஒன்ஸ் பிளேஸ்னு சொல்லலாம். அதாவது 1ஆம் இட இலக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 2 digit நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த ஒரிஜினல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த 2 digit நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 2 digit நம்பர் இருக்கிற அந்த 2 டிஜிட்டுமே என்னென்ன நம்பர்ஸாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஜென்ரலாகவே தெரியாத நம்பர்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். இங்கே 2 digit நம்பரில் இருக்கிற அந்த 2 டிஜிட்டுமே தெரியாது. அதனால் ஒரு டிஜிட்டை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும், இன்னொரு டிஜிட்டை ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது அந்த 2 digit நம்பருடைய டென்ஸ் பிளேஸ் 10ஆம் இட இலக்கத்தை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் 1ஆம் இட இலக்கத்தை ஒய், ஒன்ஸ் பிளேஸை ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு இருக்கும், செகண்ட் டிஜிட் ஒய் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த எக்ஸ் பார்த்தீங்கன்னா டென்ஸ் பிளேஸில் இருக்குது. எப்போவுமே டென்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 10 மல்டிபிள்ஸாக இருக்கும். அதாவது 10ஆல் மல்டிப்ளை ஆகும். அப்போது இந்த எக்ஸை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 10x அப்படின்னு கிடைக்கும். அதே போல் யூனிட்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 1ஆல் மல்டிப்ளை ஆகும். ஸோ 1ஆல் இந்த ஒய்யை மல்டிப்ளை பண்ணால் மறுபடியும் ஒய்ன்னு தான் வரும். எதுக்காக இதை இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரிஜினல் நம்பர் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதுலேருந்து நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த ஒரிஜினல் நம்பருடைய ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 10x + y அப்படின்னு இருக்கும். Therefore, the original number is 10x + y. எதனால இந்த 10x இந்த y-யும் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 32 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் பிளேஸ்ல, அதாவது 1ஆம் இடத்துல 2 அப்படின்ற நம்பர் இருக்கு. டென்ஸ் பிளேஸ் 10ஆம் இடத்துல 3 அப்படின்ற நம்பர் இருக்கு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1ஆம் இடத்துல இருக்க நம்பர் பாத்தீங்கன்னா எப்பவுமே 1ஆல மல்டிப்ளை ஆகும். ஸோ 2 × 1 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல 10ஆம் இடத்துல இருக்க நம்பர் பாத்தீங்கன்னா எப்பவுமே 10ஆல மல்டிப்ளை ஆகும் இல்லையா? ஸோ இங்க 3 × 10 ஈக்குவல் டு 30 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு 32 கிடைக்கும். அதனால தான் இந்த ரெண்டு வேல்யூயும் ஆட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இந்த 10x-ஐயும் y-ஐயும் இங்கே ஆட் பண்ணி அந்த ஒரிஜினல் நம்பர் இந்த வடிவத்தில் தான் இருக்கும் அப்படின்றத இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ ஒரிஜினல் நம்பருடைய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 10x + y அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு 2 digit நம்பர் இந்த வடிவத்தில் தான் இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே உருவாக்கி வச்சிருக்கோம். இப்போ
கொஸ்டின்ல கொடுத்துருக்க க்ளூஸை யூஸ் பண்ணிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். அந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் க்ளூ பார்த்தீங்கன்னா 2 இலக்கங்களை கொண்ட ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல். இதுதான் ஃபர்ஸ்ட் க்ளூ. சம் ஆஃப் த டிஜிட்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம இலக்கங்கள் என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா டென்ஸ் பிளேஸ்ல, அதாவது டென்ஸ் டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்க டிஜிட் பார்த்தீங்கன்னா ஒய் அப்படின்னு எடுத்திருக்கோம். இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்க க்ளூ பாருங்க, இலக்கங்களின் கூடுதல், அதாவது சம் ஆஃப் த டிஜிட்ஸ். அப்போ இந்த எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு 9 அப்படின்ற ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 9க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு இந்த கொஸ்டின்லயே க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் க்ளூ பார்த்தீங்கன்னா சின்ஸ் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இலக்கங்களின் கூடுதல் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. therefore இங்க இலக்கங்கள் டிஜிட்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 9க்கு ஈக்குவலா இருக்கும். therefore எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 9 சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கண்டிஷனை நீங்கள் கொஞ்சம் கிளியராக ரீட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிலிருந்து 27 கழிக்க, அந்த எண் அப்படின்றத எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரிஜினல் நம்பர் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஒரிஜினல் நம்பர் பார்த்தீங்கன்னா 10x + y. ஸோ அந்த எண்ணிலிருந்து 27 கழிக்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் நம்பர்லேருந்து 27 சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அவ்வெண்கள் இலக்கங்கள் இடம் மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த எக்ஸ் வந்து ஒய்யா மாறிடும், ஒய்க்கு பதிலாக எக்ஸ் அப்படின்னு மாறிடும். ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்க இந்த க்ளூவை ஈக்குவேஷனை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பாருங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இஃப் 27 இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் த ஒரிஜினல் நம்பர், அந்த ஒரிஜினல் நம்பர்ல இருந்து 27 சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னவா சேஞ்ச் ஆகுறத பாருங்க. ஸோ ஒரிஜினல் நம்பர் 10x + y. ஸோ இந்த இடத்துல 10x + y அப்படின்னு எழுதிக்கலாம். 10x + y இந்த ஒரிஜினல் நம்பர்ல இருந்து 27 சப்ட்ராக்ட் பண்றோம், அதாவது அந்த எண்ணிலிருந்து 27 கழிக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்போ இந்த ஒரிஜினல் நம்பர்ல இருந்து 27 சப்ட்ராக்ட் பண்ணோம். இப்படி பண்ணணும் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா the numbers its digits are interchanged. அதாவது இந்த ஒரிஜினல் நம்பர்ல இருந்து 27 சப்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் நம்பர் டிஜிட்ஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும். அதாவது எக்ஸுக்கு பதிலாக ஒய்னு வந்துடும், ஒய்க்கு பதிலாக எக்ஸ்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல 10y + x அப்படின்னு மாறிடும். அதாவது யூனிட்ஸ் பிளேஸ்ல இருக்க இந்த டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா டென்ஸ் பிளேஸுக்கு போயிடும், டென்ஸ் பிளேஸ்ல இருந்த டிஜிட் யூனிட்ஸ் பிளேஸுக்கு போயிடும். அதாவது 1ஆம் இடத்துல இருந்த அந்த எண் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு மாறிடும், 10ஆம் இடத்துல இருந்த எண் பார்த்தீங்கன்னா 1ஆம் இடத்துக்கு மாறும். அப்படி மாறும்போது புதுசாக கிடைக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 10y + xன்னு மாறிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கண்டிஷனை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கண்டிஷனை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 10x + y அப்படியே வச்சுக்கலாம். இங்க இருக்க இந்த 10y + x இந்த பக்கம் கொண்டு வரலாம். எதனால இந்த லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் ஒரு சைடாகவும் வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடாகவும் நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த 27 ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கலாம், பிகாஸ் இது ஒரு கான்ஸ்டன்ட். இந்த 10y + x ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிக்கலாம், பிகாஸ் இது ரெண்டுமே வேரியபிள் இருக்கு. ஸோ இந்த 10y இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கு, இந்த பக்கம் வரும்போது -10y மாறிடும். இந்த x இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கு, இந்த பக்கம் வரும்போது -x மாறிடும். இந்த 27 இங்கே மைனஸாக இருக்கு, இந்த பக்கம் வரும்போது இது +27 மாறிடும். இப்போ 10xல இருந்து ஒரு x மைனஸ் பண்ணும். ஸோ 10xல இருந்து ஒரு x மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9x அப்படின்னு வந்துடும். அண்ட் தென் இங்க 10y மைனஸ்ல இருக்கு, இங்க ஒரு y பிளஸ்ல இருக்கு. சிம்பிள்ஸ் விவரமா இருந்ததுன்னா சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 10yல இருந்து ஒரு y மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 9y வரும். இங்க ரெண்டு வேல்யூல லார்ஜஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10, அதோட சிம்பிள் மைனஸ். ஸோ இந்த இடத்துல -9y அப்படின்னு வந்துடும். ஈக்குவல் டு 27 அப்படின்னு இருக்கு. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயும் ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு, அதாவது 9x - 9y = 27. ஸோ புதுசாக இங்கே ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன்ல ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா 9x இருக்கு, இங்க 9y இருக்கு, கான்ஸ்டன்ட்ல 27 இருக்கு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா 9 டேபிள்ல வரும். ஸோ 9 அப்படின்ற ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இங்க காமனா இருக்கு. ஸோ இந்த மாதிரி காமன் ஃபேக்டர் இருந்தது அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபர்தரா ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆன்சர் ரொம்ப சுலபமா போட முடியும். அதனால 9x - 9y = 27 அப்படின்ற ஈக்குவேஷனை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே 9 காமனா இருக்கு இல்லையா. ஸோ 9 வந்து காமனா வெளியே எடுத்துடலாம். அப்போ
எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 27 அப்படின்னு வரும். அதாவது 9 காமனாக வெளியிட்டதுக்கப்புறம் 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் 27 வந்துடும். இப்போ இந்த 9 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இந்த 9 பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனாக இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறிடும். அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 27/9 அப்படின்னு வரும். இப்போ 9 27 கேன்சல் பண்ணலாம். 1 9s are 9, 3 9s are 27. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 நமக்கு கிடைச்சிருச்சு. அதே போல் ஈக்குவேஷன் நம்பர் 2 இதுவும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 9 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ அது இந்த இடத்துல எடுத்துக்கலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 9. அண்ட் தென் ஈக்குவேஷன் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் கிடைச்சிடும். ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்று சப்ஸ்டியூஷன் மெத்தடை யூஸ் பண்ணுவோம், இல்லைனா எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி அதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடை விட எலிமினேஷன் மெத்தட் இங்கே ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே கோஎஃபிஷியன்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம எலிமினேட் பண்ணுறது ஈஸி. அதாவது சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடுறதை விட எலிமினேட் பண்ணி ஆன்சர் போடுறது இந்த ப்ராப்ளமில் ஈஸி. ஸோ இந்த இடத்துல நான் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இங்கேயும் 1 இருக்குது, இதையும் 1 இருக்குது. பட் இதோடைய சிம்பிள்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. நமக்கு எப்போவுமே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும், சிம்பிள்ஸ் வெவ்வேறு மாதிரி இருக்கணும். பட் இங்கே கோஎஃபிஷியன்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்குது, சிம்பிள்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் எக்ஸை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஒய்யை கேன்சல் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இங்கே 1, இங்கேயும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. சிம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ சிம்பிள்ஸ் வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு தேவையான பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக இருக்குது. அதாவது கோஎஃபிஷியன்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்குது, சிம்பிள்ஸ் வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஒய்யை நம்ம டேரெக்டாகவே கேன்சல் பண்ணலாம். விச் மீன்ஸ் எந்த ஒரு சேஞ்சஸுமே இங்கே பண்ணவே இல்லை, டேரெக்டாகவே ஒய்யை கேன்சல் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடும். இப்போ நான் இங்கே சைன் சேஞ்சஸ் எதுவுமே பண்ணவே இல்லை, எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணாமல் இருக்கிற ஈக்குவேஷனை அப்படியே கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு எக்ஸ் இருக்குது, ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது, அதாவது ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. சிம்பிள்ஸ் ஒரே மாதிரி தானே ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த ஒரு எக்ஸையும் இந்த ஒரு எக்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2x அப்படின்னு கிடைக்கும். இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 9 + 3 அப்படின்னு இருக்குது, ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. 9ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 12 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு 2x ஈக்குவல் டு 12 அப்படின்னு ஒரு கண்டிஷன் கிடைச்சிருக்கு. இதுல இருந்து நம்ம எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா இந்த எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க இந்த 2வை ஆப்போசிட் சைடு மூவ் பண்ணுவோம். இந்த 2 இந்த எக்ஸ் கூட மல்டிப்ளிகேஷனாக இருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷனாக இருக்க இந்த வேல்யூ இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறும். ஸோ 12/2. இப்போ 2 × 12 கேன்சல் பண்ணோம்னா 1 2s are 2, 6 2s are 12. அப்போ எக்ஸோட வேல்யூ 6. இப்போ கிடைச்ச இந்த எக்ஸோட வேல்யூவை ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ ரெண்டு ஈக்குவேஷனுமே இங்கே சிம்பிளாக தான் இருக்குது. எந்த ஈக்குவேஷன் சிம்பிளாக இருக்குதோ அதில் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ தான் ஆன்சரை ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். இங்கே ரெண்டுமே சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டாலும் ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா எக்ஸ் + ஒய் ஈக்குவல் டு 9. கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 6 + y equal to 9. So y equal to 9 minus 6 because இந்த 6 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகிடும். அப்போ y is equal to 9 minus 6 is 3. ஸோ y வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. எக்ஸோட வேல்யூ 6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த 2 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 3 அப்படி ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 63 அப்படின்னு கிடைக்கும். Therefore the 2 digit number is இந்த 2 digit நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுடைய ஸ்டார்டிங்கில் நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதாவது யூனிட்ஸ் பிளேஸில் y இருக்கும், டென்ஸ் பிளேஸில் x இருக்கும். அப்போது அந்த 2 digit நம்பர் பார்த்தீங்கன்னா xy அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸுக்கும் ஒய்க்கும் பதிலாக ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட வேல்யூ 6. ஸோ எக்ஸுக்கு நேராக 6 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கோங்க. ஒய்க்கு நேராக அதோட வேல்யூ 3 அப்படின்னு அப்ளை பண்ணி பாருங்கள்.
ஸோ 63 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். Therefore, the 2-digit number is 63. This is the answer. That's all.